110 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகக்கூடிய வண்டி தான் வந்து ஆர்வி 400. இந்த வண்டியோட ஓவரால் கஸ்டமைஸ் சவுண்ட், நீங்கள் பேட்டரி வண்டியில் போகிறீங்க ஆனால் வந்து சவுண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரையில் வந்து நமக்கு காலவாசல் தெரியும் அப்படின்னா, காலவாசல் பக்கத்தில் வந்து ரிவோல்ட் அப்படின்ற ஒரு பைக் ஷோரூம் வந்து இருக்குது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பற்றியான ஒரு முழு காணொளி தான் இந்த காணொளி. ஆர்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிவோல்ட் பைக்கோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிவ்யூ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். ரிவோல்ட் பைக்கை பொறுத்த வரைக்கும் அதோடய டிசைன் தான் வந்து நம்ம வந்து இளைஞர்களை கவரக்கூடிய வகையில் வந்து இதோட பைக்கோட அமைப்பு வந்து இருக்குது. நீங்கள் வந்து பெட்ரோல் வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் மாடலில் வந்து நம்ம ஓட்டி பழகிருப்போம். அந்த மாதிரி இருக்க ஒரு மைண்ட் செட்டு இருக்கவங்க வந்து நீங்கள் வந்து பேட்ரி வண்டிக்கு மாறணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் ஸ்கூட்டி மாடல் தான் மார்க்கெட்டில் வந்து நிறையா வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வேணாம் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ரிவோல்ட்டை வந்து கம்பல்சரி வந்து சூஸ் பண்ணி ஆகலாம். நமக்கு வந்து பைக் மாடல்லையும் இருக்கும், ப்ளஸ் வந்து நம்ம பேட்ரி வந்து நம்ம பட்ஜெட்டுக்கும் ஒரு கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஆர்வி 400 வந்து சூஸ் பண்ணலாம். சென்டர் சஸ்பென்ஷன் போட்டு பைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அற்புதமாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. டபுள் டிஸ்க் பிரேக்கு மற்றும் வந்து பலூன் டயர் அந்த மாதிரி வந்து போட்டு அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செயின் டிரைவ் கிடையாது, செயின் இல்லாமல் பெல்ட் வந்து போட்டு வண்டி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. மிட் டிரைவ் மோட்ரு போட்டு பெல்ட் மூலமாக வந்து மோட்ரு வந்து இயங்குது. டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இளைஞர்களுக்கு அப்படின்ற இந்த வண்டியை வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் நம்ம ஸ்பீடை பற்றி சொல்லி ஆகணும். ஸ்பீடு வந்து அதிகபட்சமாக 100லேருந்து 110 அந்த ரேஞ்சு வரைக்கும் வந்து இந்த வண்டியோட ஸ்பீட் இருக்கும். இதில் வந்து எப்பயுமே ஃபுல் ஸ்பீடு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 3 விதமான மோடு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டார் இருக்குது. மோட்டாருக்கும் டயருக்கும் வந்து பெல்ட்டு தான் வந்து இணைச்சிருக்காங்க. செயின் வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து உராய்வுகள் மூலமாக வந்து ஸ்பீடு குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பெல்ட்டுன்ற பட்சத்தில் வந்து அந்த இது வந்து நமக்கு இருக்காது. எல்இடி டிஸ்பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறையா கருத்துக்களை சொல்கிற மாதிரி இருக்குது. நம்ம பேட்டரியோட பர்சன்டேஜ் எவ்வளோ, 27 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, எத்தனை இப்போ இருக்க பேட்ரி பர்சன்டேஜுக்கு எத்தனை கிலோமீட்டர் வந்து பைக்கு ஓட்டலாம், இந்த மாதிரி வந்து எத்தனை மோடு வந்து இருக்குது, நார்மல், ஸ்போர்ட்ஸு, சிட்டி அப்படின்ற வந்து 3 மோடு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா ரிவோல்ட்டுக்குன்னு வந்து தனியாக வந்து ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் மூலமாக வந்து நீங்கள் பைக்கோட ஃபுல் டீட்டெயிலை வந்து நம்ம டேட்டாவை வந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா பெல்ட் மூலமாக வந்து இயங்குது. ஸ்பீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரிவோல்ட் வச்சுருக்கவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது மட்டும். ரிவோல்ட் பைக்கை பார்த்தோன்னே வந்து எனக்கும் ஒரு சின்ன ஆசை வந்துருச்சு. நான் எடுத்தால் அப்படி ஒரு பைக் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. நம்ம பேட்ரி வண்டி தான் ஓட்டுறோம் ரொம்ப நாளாக. ஆனால் பேட்ரி வண்டி வந்து நம்ம நார்மல் பைக் ஓட்டிகிட்ருக்கோம். நம்ம இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் மாடலில் வந்து ஒரு பைக் ஓட்டணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆர்வம் தான், வேறு எதுவும் இல்லை. அந்தளவுக்கு அதோடய டிசைன் வந்து நம்மளை என்ன சொல்கிறது, நம்ம இழுக்கிற வகையில் இருக்குது.
பைக் ஆன் பண்ண உடனே ரிவோல்ட்டுன்றது வந்து நமக்கு எல்இடி டிஸ்பிளே மூலமாக வந்து லைட்டு வந்து டிசைன் அந்த அளவுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. பைக்கோட ரிவ்யூ வந்து நம்ம இப்போ பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, மதுரையில் காலவாசலுக்கு ரொம்ப அருகில் இருக்க ரிவோல்ட் ஷோரூம் வந்து நம்ம வந்திருக்கோம். மதுரையில் வந்து ரிவோல்ட் ஷோரூம் இதுதான் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்குது. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவோல்ட்டில் வந்து RB400 அண்டு RB400 RBXன்னு ஒரு 2 மாடலில் வந்து ரிவோல்ட் வந்து இருக்குது. ரிவோல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பைக் மாடலில் போட்ட ஒரு அற்புதமான வண்டி தான் வந்து ரிவோல்ட் மாடல் வந்து. இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் நான் பார்த்த அளவில் ஒரு பெஸ்ட்டான வண்டின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் பேட்டரி வண்டினா நம்ம 50, 60 தான் அதிகபட்சம் மேக்ஸிமம் போய் பார்த்துருக்கோம். 100லேருந்து 110 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகக்கூடிய வண்டி தான் வந்து RB400. இந்த வண்டியோட ஓவரால் ரிவ்யூ பார்ப்போம். அப்புறம் வந்து இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் நம்ம வந்து பார்ப்போம். நீங்கள் பைக் மாடலில் வந்து பிரியமாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ பெரிய வண்டி தான் நான் ஓட்டுவேன், எனக்கு வந்து ஸ்கூட்டர் மாடல் பழக்கம் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து RB வந்து நான் உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணியே ஆவேன். அந்தளவுக்கு வந்து ஒரு யூனிக்கான மாடலில் ரொம்ப அழகாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இதோட மொத்த மாடல். பேட்ரி எல்லாமே வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே பேட்ரி வந்துடும். மோட்ரு வந்து இந்த இடத்துல வந்துடும். இதிலேருந்து பெல்ட்டு மூலமாக வந்து உங்களுக்கு வந்து வண்டி வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பிரேக் ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டிஸ்க் போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்குது இந்த வண்டி. இந்த வண்டியோட ரிவ்யூ வந்து பார்ப்போம். நம்ம இந்த வண்டியை வந்து ஆன் பண்ணுறோம். ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக சார்ஜ் வந்து வெறும் 13% தான் இருக்குது. சார்ஜ் 13% தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 107லேருந்து 108 வரைக்கும் இந்த வண்டி வந்து போகுது. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை காலவாசலில் இருக்க ரிவோல்ட் ஷோரூமில் தான் நம்ம போயிருக்கோம். ரிவோல்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரிவோல்ட் பைக்குக்குனே வந்து தனியாக வந்து ஒரு ஆப் வந்து வெளியிட்டிருக்காங்க, ரிவோல்ட் ஆப்னு சொல்லிட்டு. இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் டு பேட்டரி. இப்போ நீங்கள் வந்து பேட்டரி வந்து எங்கே இருக்குது, அதோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ, அதை வந்து ஃபுல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்தலாம். கஸ்டமைஸ் சவுண்ட், நீங்கள் பேட்டரி வண்டியில் போகிறீங்க ஆனால் வந்து சவுண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, இதில் குறிப்பிட்ட சவுண்டு வந்து இதில் வச்சுருப்பாங்க. அந்த சவுண்ட் ஆன் பண்ணி நீங்கள் நார்மலாக த்ராட்டில் கொடுக்குறப்ப சவுண்டு வர மாதிரி பண்ணிடலாம். அப்புறம் பேட்டரி நீங்கள் எந்த இடத்துல ரியல் டைம் உங்களுக்கு மேப்பு எல்லாமே கூகுளில் கனெக்ட் ஆகி உங்களுக்கு மேப் காமிச்சிடும். எந்த இடத்துல ஓடிக்கின்ற ஹிஸ்ட்ரி முதற்கொண்டு இந்த இதில் வந்து நீங்கள் ஆப் மூலமாக பார்த்துக்கலாம். பேட்டரியோட ஸ்டேட்டஸ், பேட்டரி எவ்வளோ இருக்குது, இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம இந்த பேட்டரியை வச்சு நம்ம பயணிக்கலாம்ன்ற ஸ்டேட்டஸும் வந்து காமிச்சிடும். அப்புறம் லொக்கேஷன், நம்ம கூகுளில் இருக்க எல்லா லொக்கேஷனோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இதில் காட்டிடும். அது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஆப் மூலமாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பைக் RB400 இந்த பைக்கோட மொத்த காம்பனண்ட் தான். இது ஃபோர்க்கு, டயரு, ரிம்மு, இந்த மாதிரி இவ்வளோ தான் மொத்த காம்பனண்ட்டே. கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வயர்லெஸ் கண்ட்ரோலர் மாதிரி வந்து நல்லா ஹெவியான கண்ட்ரோலர். இதோட மோட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது. இது வந்து BLDC மோட்டர்னு நினைக்கிறேன். இந்த மோட்ரு, இதோட சென்சார் எல்லாமே வந்து இதில் வந்துடும். ரொம்ப யூனிக்கான டிசைன்னால வெயிட்லெஸ் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து வண்டி வந்து உங்களுக்கு வெயிட் இல்லாமல் இருக்கும். பேட்டரி ஓரளவுக்கு நார்மல் வெயிட்டாக இருக்கும். சீட் குஷன் வந்து நல்லாயிருக்கு. உட்காரதுக்கு நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது. நமக்கு ரொம்ப தூரம் போகிறதுக்கு வந்து பின்னாடி உட்காரதுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அருமையான முறையில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டெயில் லைட் பார்த்திங்கன்னா சொல்லி ஆகணும், ஒரு கஸ்டமைஸ் பண்ணி ரொம்ப அற்புதமாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க டெயில் லைட். வண்டியில் உட்கார்றது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்ற எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் வண்டியில் உட்கார்ந்தாலே வந்து உங்களுக்கு அந்த லுக்கு வந்து வந்துடும். நம்ம ஒரு பெரிய வண்டியில் உட்காந்துருக்கோம் அப்படின்ற ஒரு லுக்கு வந்து உங்களுக்கு வந்துடும். ஸ்பீடு வந்து மொத்தம் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்கோ, சிட்டி அண்டு ஸ்போர்ட்ஸ் 3 மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிச்சிட்றேன். இங்கே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும்.
நீங்கள் வந்து ஸ்லோ ஸ்பீடில் ஓட்டிக்கலாம். இங்கே வந்து காமிச்சிரும் எக்கோ. 2 அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிட்டின்னு காமிச்சிரும், சிட்டி மாடல். 3 அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல் காமிச்சிரும். நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து கூடும். ஓகே, ஒரு ரிவோல்ட் பைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட மாடல் மற்றும் அதோட ஸ்பீடுக்காக தான் வந்து அதிகமாக வந்து விரும்பப்படுது. இந்த பைக் வந்து ஓவராலாக வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இனி வரும் காலங்களில் இன்னும் அதிகமாக பைக்கை பற்றி தகவல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.